இந்த தீபாவளியை யாருடைய பெருவிழாவாக கொண்டாடுறோம்? ஒரு திருவிழாவாக. இயேசுடைய திருவிழாவாக கொண்டாடுகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? தீபாவளி அல்ல, தீப ஒளி. நான் தான் உலகத்திற்கு ஒளின்னு சொன்னார். யோகான 14 சொல்லியிருக்கிறார். 26 நான் தான் இல்லையா? 14 26 நினைக்கிறேன், இல்லைன்னா 6 நினைக்கிறேன் கொஞ்சம். அப்போ நான் தான் உலகத்திற்கு ஒளி சொன்னாரா? அடுத்து என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 5:14 சொல்றாரு, நீங்க தான் உலகத்திற்கு ஒளி. எவ்வளோ அழகா ஆண்டவர் இந்த தீபாவளி தீப ஒளி இல்லையா? தீப ஒளி அப்படின்னு சொல்லிட்டு, தீபங்கிறது வெளிச்சம், ஒளிங்கிறதும் வெளிச்சம்தான். அப்போ ஆண்டவர் ஒரு தீபமாகவும் ஒரு ஒளியாகவும் இருக்கு. நம்மளையும் அப்படி தான் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம ஒளியும் ஒன்றா இருக்க முடியும், இருளும் தான் ஒன்றா இருக்க முடியும். இருளுக்குரியதெல்லாம் பிசாசுடைய இருப்பிடமும் பிசாசுடைய செயல்கள். ஒளியாக இருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்குள்ள ஒரு செயல்பாடுகள். இது பைபிளில் அப்படியே நம்ம விளக்கம் சொல்லணும்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 காரியத்தை பைபிள்லேயே படிச்சிடலாம். நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க, படிச்சிருங்க. யோகான்னு 3:19-20 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம படிங்க. யோகான் 3:19 படிங்க. ஒளி உலகத்திற்கு வெளிச்சமாக இயேசு உலகத்திற்கு வந்திருந்தோம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் அப்படின்னா கிரியைகள் பொல்லாதவளாய் இருக்கிறபடி. நல்லா கேளுங்க, ஒண்ணா படி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் அப்படி கேப் விட்டு இல்லையா? மனுஷனுடைய இல்லை, அதை நீங்கள் படிச்சிருங்க, அதுக்கு நல்ல விளக்கம் வரும். ஒளி இயேசு உலகத்திற்கு வந்திருந்தோம். மனுஷனுடைய கிரியைன செயல்பாடுகள், நாம் செய்கிற காரியங்கள் கெட்டதாக, தீமையானது கெட்டதாக இருக்கிற காரணத்தினால அடுத்து அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். அதிகமா ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாக விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய செயல்கள் சரியில்லாதனால அவங்க அந்த வெளிச்சத்தில் வர்றதை விட இருட்டிலே தானே இருக்க ஆசைப்படுறாங்க. அவங்க இருட்டுடைய செயல்களை செய்துட்டு இருக்காங்க. பிசாசுடைய அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அடுத்த வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். இன்னைக்கு இயேசுவை பகைக்கிறது, இயேசுகிட்ட வர்றது வெறுக்கிறது, அவர் சொல்றதை கேட்க மறுக்கிறது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த அவர்கிட்ட ஏன் வரமாட்டேங்கிறாங்க? நிறைய பேர் இயேசு கடவுள் தான் நம்புகிறாங்க, பிசாசம் தான் நம்புது. பிசாசம் தான் நம்பி நடுங்குது. அதுக்காக அதுக்கு மோட்சம் கிடைக்குதா? எதுவுமே இல்லை, அலைஞ்சு தெரியுது. இன்னைக்கு நிறைய பேர் நான் இயேசுவை நம்புகிறேன், அவர் தான் கடவுள்னு சொல்லிட்டு அவருடைய செயல்கள் இல்லாமல் பிசாசுடைய செயல்கள் இருக்கும்போது யோகான் 8:43-44 என்ன சொல்றாரு? உங்கள் பிதா, உங்கள் தந்தை பிசாசானவன். குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாய் இருந்தார்கள். யோகான் 8:43-44. அவர்கள் சிலர் அவரை பிடிக்க மனதாய் இருந்தார்கள். ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. அடுத்து பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியர் இல்ல அந்த வசனமே இல்லை. நீங்க எங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. 8:43-44. Why do you not understand my speech? இல்ல 43-44. நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா?
பிதாவாகிய பிசாசானவனால் உங்கள் உங்கள் பிதா பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு சரி, உங்கள் பிதா உங்க அப்பா அவன் செய்யறதுக்கு அவன் செய்யற காரியங்களை செய்வதற்கு நீங்க ஆவலா இருக்கிறீங்க அப்படின்ட்டாரு. அந்த யோகான்ல நாங்க திரும்ப 3:20 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? 3:20 பொல்லாங்கு செய்கிறவன் எவனும் ஒளியை பகைக்கிறான். அடுத்து தன் கிரியைகள் கண்டிக்கப்படாத, அதாவது நம்ம சில வசனங்க நமக்கு தமிழ்ல செந்தமிழ்ல இருக்கிறது சில பேருக்கு புரியாது. நம்ம சாதாரண தமிழ் தான் எல்லாருக்கும் நல்லா புரியும். அது படிப்போம், விளக்கம் இப்படி சொல்லுவோம், எனக்கு அது புரியுது, அதே மாதிரி பேச முடியும். நான் பேசினேன்னா அப்படி தான் மற்றவங்களுக்கு அது புரியாமல் போயிடும். அதனால் இருக்கிறபடி பேசணும்னா, ஒளியை விட இருளை விரும்புகிறான். ஏன் ஒளியிடம் வர விரும்புவதில்லை என்றால், தான் செய்கிற தீமையான காரியங்கள் வெளிச்சத்தில் வரும்போது காட்டி கொடுத்துரும். இயேசுக்கிட்ட அப்போ வாக்கியம் கேட்கும்போது ஒரு குடிகாரன் உட்காந்துருக்காங்க. ஆண்டவர் சொல்கிற குடிகாரர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க குடிகாரன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர்களை பார்த்தோன்னே இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அவங்களுக்கும் கடவுளுக்கு தான் தெரியும் குடிகாரர்னு, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அவங்கள குறித்து பேசுவார் ஆண்டவர். ஒருத்தர் விபச்சாரம் செய்கிறோம், ஒருத்தர் பொய் சொல்கிறோம், ஒரு திருடுறவன், இப்படி பல விதமான மனிதர்கள் கூடி இருக்கும்போது அவங்களுக்காகவே ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி அவங்களை சரி பண்ணணுங்கிறது அவருடைய வேலை. அவங்கள வெறுக்கணுங்கிறது இல்லை, அவங்கள சுட்டி காட்டி அவங்க மனசை வேதனைப்படுத்தணுங்கிறது இல்லை. கடவுளுக்கு அவங்க மனம் மாறணும், எல்லா மனிதர்களும் மீட்படைய வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்குது. அதற்காகத்தானே அவர் நம் பாவங்களையே அவர் சிலுவையில் சுமந்தது. அது அவங்க கிட்ட கடவுள்கிட்ட வர்றதுக்கு வெட்கப்படுறதோ பயப்படுறதோ அலட்சியம் பண்ணுறதுக்கு காரணம், தன்னுடைய தவறுகள் அங்கே வெளிப்படுத்தப்படும் பொழுது அதை விட்டு விலக முடியாதபடிக்கு பிசாசு கட்டி போட்டு, நீ அங்கே போனேன்னா இதுதான் வரும், நீ அங்கே போகிறத விட அனுபவி, அப்படி தான் நிறைய பேரை கட்டி போட்டு வச்சிருக்குது. புரியுது இல்லையா? இதை வேறு நான் கையில் வச்சுட்ருக்கேன், பரவாயில்ல. இப்போ முக்கியமாக நமக்கு ஆண்டவர் என்ன செய்தி கொடுக்க ஆசைப்படுறாருங்கிறது எனக்கே புரியல. நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கேன் வாசனை, ஆனால் வேறு வழியில் கொண்டு போயிட்டாங்க. அது அவருடைய வேலை இல்லையா? அவருடைய வேலை. அடுத்து இன்னைக்கு நிறைய பேர் இப்போ பேச வர வார்த்தை, ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இந்த உலகத்தில் இப்போ அவர் ஒளியாக வந்துட்டார், நம்ம அவரோட ஒளியாக நம்ம கிளம்பும்போது என்ன நடக்கும்னா 2 தடவை இன்னொரு வார்த்தை கூட வருது. 1 யோகான் 1:7 அங்கே ஒரு ஒளியை பற்றி சொல்கிறார், அங்கே ஒரு ஒளியை வெளிச்சத்தை பற்றி சொல்கிறார். அதான் ஆண்டவர் தான், இயேசு தான். படிக்க 1 யோகான் 1:7 சொல்கிறாரு, அவர் ஒளியிலே நடந்தது போல நாமும் ஒளியில் நடந்தால், வெளிச்சத்தில் நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி தூய்மையாக்கும். அல்லேலூயா! அருமையான விஷயம் இல்லையா? அப்ப அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை, அவர் ஒளியாக இருக்கிறார், நாமும் ஒளியிலே நடந்தார். அவர் நடப்பது போல, அது பிலிப்பியர் 2:5 இருக்குல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்க மனநிலை உங்களில் இருக்கட்டும். அப்ப இயேசுகிட்ட இருக்கிற மனநிலை நம்மகிட்ட இருக்கணும்னா, அவர் வெளிச்சத்துல பரிசுத்தமா நடப்பது போல நாமும் நடந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருப்போம். அப்பொழுது தானே அவருடைய ரத்தம் நம்ம கேட்காமலே நம் பாவங்கள்லாம் கழுவி சுத்திகரிக்கும். அது 9வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களை நான் தப்பு செஞ்சு அறிக்கையிட்டால் கடவுள் நம்ம எல்லா பாவங்களும் மன்னித்து எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இதுதான் நமக்கு முக்கியங்க. இன்னைக்கு பணமோ பதவியோ பொருளோ பொண்ணோ எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது பரிசுத்த கடவுளோடு இணைந்து நான் பிரயாணம் செய்ய பரிசுத்தமாக இருக்கணும். அதான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறார். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:17. இதெல்லாம் நம்ம பல முறை கேட்ட வசனமாகவே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நமக்கு மாலையை கோர்க்கிறார். இந்த பூவை தூக்கி அங்கே போட்டார், அந்த பூவை எங்கே மாற்றினார், போன தடவை அப்படி மாற்றினார், இந்த தடவை இப்படி மாற்றினார், அவ்வளோதான் இல்லையா? ரோஜா பூ கலராக இருக்கலாம், ஸ்மெல்லு வேறையாக இருக்கலாம், ஆனால் ரோஜா பூ தான் எல்லாமே. சரி, இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுங்க? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். இல்லை, 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். ஒளியோட ஒளியா அவரோட அவர் நம்ம இணைஞ்சிட்டோம்னா ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயினா நம்ம வாழ்க்கையே புதிதாகும், மனசு புதிதாகும், நம் பார்வை புதிதாகும், நம் பேசுகிற விதம் புதிதாகும், யோசிக்கிற யோசனைகள் புதிதாகும். இது நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வழிகளும் புதிய புது பாதைகளை திறந்து விடுவார், புது வழிகளை நமக்கு காட்டுவார். இதுதான் ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிற விஷயம். அடுத்து இன்னைக்கு நம்ம கேட்க போகிற வசனத்தை திரும்பின ஆழமாக சொல்லணும்னா, ஆண்டவர் பேச வைக்கிறது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள், மேலே கீழே, ஒரு தடவை நல்லா இருக்கிறோம், ஒரு தடவை சரியாக இல்லை, ஒரு தடவை நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறோம், ஒரு தடவை குறைபாடாக இருக்கிறோம், ஒரு தடவை ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஒரு தடவை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறோம், ஒரு தடவை சமாதானமாக இருக்கிறோம் நிறைவாக, மறுபடியும் அந்த கவலையும் கண்ணீரும் பயமும் கவலையும் உருவாகுது. எதிர்காலத்தை பற்றி, பிள்ளைகளை குறித்து, பிஸ்னஸை பற்றி, இப்படி பல குழப்பங்கள் ஏன் வருது அப்படின்னா, எல்லாம் நல்லா இருந்தால் நம்ம ஆண்டவரை கண்டிப்பாக மறந்துடுவோம். நமக்கு ஒரு குறையில நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவைப்பட்டதானே நம்ம மாலுக்கு போகிறோம். அதே மாதிரி தான் நிறைய பேர் தேவைக்காக கடவுளை தேடுறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு. நம்ம அவரை தொழணும், அவர் நம்மளோடு இருக்கணும், நம்ம அவரோடு இருக்கணும். மார்த்தா வேற, மரியா வேற, அக்கா தங்கியாக இருந்தாலும் 2 பேரும் வேறு வித்தியாசம் தானே. வேலையிலே தெரியுறாங்க, நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னாரு. மரியா நல்ல பங்கெடுத்தார், தேர்ந்தெடுத்தார், அவரே சொல்கிறார். அந்த மாதிரி இந்த உலகத்தில் பலவித மக்கள் இல்லையா? அதில் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற வசனத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம், எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் நம்ம ஆத்ம பரிசோதனை செய்து நம்மளை சரி பண்ணிக்கிட்டோம்னா சரியாயிடும். அவ்வளோதான். இப்போ அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது நம்ம உடம்புல. நான் சொல்லியிருப்பேன் எத்தனையோ தடவை, 248 அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது, 28 அக்குபஞ்சர் பாயிண்ட் நம்ம கையில் இருக்குது. கையை தட்டும் போது அது ஓப்பன் ஆகி பிளட் சர்க்குலேஷன் சரியாகி நம்முடைய கிட்னியிலிருந்து மூளை வரைக்கும் உள்ள இந்த பெரிய பாகங்களில் உள்ள வியாதிகள்லாம் குணமாகுது அப்படிங்கிறத நான் அப்பப்போ சொல்லுவேன். இதுதான் உண்மை. ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்டு இப்போலாம் மாத்திரை, மருந்து, ஊசி, ஆப்ரேஷன் அது வருது. அப்போல்லாம் நரம்பை பிடிச்சா போதும், நரம்பை அமுக்கி விட்டால் போதும். இப்பயுமே என் அனுபவத்தில் நான் ஒரு இடத்த தெரிஞ்சுக்கிட்டு இந்த பகுதியில் வலி, ஏன்னா சில நேரம் ஃபோனோ இல்லை டிரைவிங்கோ ஏதோ பண்ண ஒரு வழி வருதுன்னு ஏதோ எழுதணும், அதுக்கு ஒரு வைத்தியம் இங்கேருந்து 4 விரல் தள்ளி நல்லா அப்படி அமுக்கி பிடிச்சி ஒரு 10 தடவை அப்படி விட்டு அமுக்கி பிடிச்சி அந்த வழியெல்லாம் போயிடுது. நான் அக்குபஞ்சர் தான். அதே மாதிரி இந்த பகுதி இந்த வலிகளுக்கு எந்தெந்த பகுதிங்கிறதுலாம் இருக்குது. அதை அமுக்கி பிடிச்சோம்னா வலி போயிடுது. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, அதுக்கு வலி வரதான் செய்யும். அதில் அந்த பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாமல் போயிடுது. இப்படி இருந்து அது அடைப்பு ஏற்படும் போது இதை அமுக்கி விட்டோன்னா ஓப்பன் ஆகுது. சிம்பிள். அதே மாதிரி இன்னைக்கு கடவுளும் நமக்கு சில ஆலோசனை ஏன் தடை, இதை சரி பண்ணிக்கிறேங்க, எங்கே அமுக்கணும், எங்கே க்ளீன் பண்ணணும், அடைப்புகளை திறக்கணும், சுத்தம் செய்யணும்,
இன்றைக்கி பைப்லைனில் ட்ரைனேஜில் அடைப்படும்போது என்ன ஆகுது, அடைப்பட்டா நாரி போயிடும். அதுக்கு ஒருத்தன் வந்து அதை ஓப்பன் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினால் நம்மளை சுத்திகரிக்க, நம்முடைய ரத்த நாளங்களை அடைப்பு இருக்கிற கொலஸ்ட்ரால்ங்கிறதும் சுகருங்கிறதும் எல்லாம் ரத்தத்தில் தான் இருக்குது. இவங்களெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இதை சரியாக ஃபாலோ பண்ண. இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை நான் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்களோ பார்க்கல தெரியல, வேண்டி அனுப்பின. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இப்போ நடந்தது. நான் யூடியூப்லேயே போட்டிருக்கேன். லக்ஷ்மி என்ற ஒரு சகோதரி, கேட்டிங்களா, பார்த்தீங்களா? பார்க்கல. பல 15 வருடத்துக்கு முன்னாடி நம்முடைய ஜபத்துக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தவங்க லக்ஷ்மி. நிறைய அற்புதங்களை பெற்றவங்க. 15 வருஷத்துக்கு பிறகு நான் இப்போ தான் பார்க்குறேன். போன மாதம் நான் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன். அந்த அம்மா வயிற்றை பிடிச்சிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டு அழுதுகிட்டு வர்றாங்க. பிரதர், எவ்வளோ நாள் அவங்கள தேடினேன், உங்கள் நம்பர் இல்லை, நீங்கள் எல்லாம் இப்பயும் ப்ரேயர் நடத்துறீங்களா? அதே இடத்துல தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏங்கிறது. அப்புறம் நான் வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். இப்போ என்னாச்சு, கண்ணீர் ஓடுது, வயிற்றை பிடிச்சிட்டு வயிற்று வலி தாங்க முடியல பிரதர். ஆஸ்பத்திரி போனீங்களா? போன டாக்டர் சொன்னார், ஸ்கேன் பண்ணார், கர்ப்பப்பையில் யூட்ரஸில் கட்டி இருக்குது, அது கேன்சர் கட்டியாக இருக்கும் போல் இருக்குது, நீ திரும்ப வா, 10ஆம் தேதி வா, நான் திரும்ப ஸ்கேன் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறது வரும், ஸ்ப்ரெட் ஆனாலும் ஆகும், சொல்ல முடியாதுன்னு சொன்னோன்னே பயம் உண்டாயிடுச்சு. இப்பயும் அந்த சகோதரி இப்போ வலிக்குதுன்னா வலிக்குது, தாங்க முடியல. நான் சொன்னேன், நாளைக்கு ஒரு ப்ரேயர் இருக்குது, நீ வரணும். அடுத்து வந்து 11-12 உபவாச ஜெபம் இருக்குது, நீ வரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். அட்ரஸ்லாம் கொடுத்து வரேன்னு சொல்லிச்சு. அப்போ ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணிட்டு வா, இப்போ வேணால் ஜெபிச்சுக்குமா? நான் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும், நம்புறியா? நம்புறேங்கிறத வயிற்றில் கையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே ரோடு பக்கத்தில் ஒரு சர்ச்சு இல்லை, ஒரு ஜெப நடத்துகிற இடமும் இல்லை. போய் அது அந்த விசுவாசம் கண்ணீர் ஓடுது. அதுதான் நான் ஜெபிக்கிறதுனால இல்லை, அந்த சகோதரியுடைய விசுவாசம் எவ்வளோ தாகம். ஜெபிச்ச உடனே ஒரு அனாயிண்டிங் பவர்ஃபுல்லாக இறங்கி விழுந்துட்டாங்க. எனக்கு அதான் தெரியுமில்ல, கன்ஃபார்ம் ஆண்டவர் ஆப்ரேஸ் பண்ணுறாரு. விழுந்து கொஞ்சம் நேரம் எந்திரிக்கும் போது கேட்டால் இந்த மாதிரி ஆச்சு, கரண்ட் ஷாக் அடித்து மறைஞ்சி மயக்கம் வந்துச்சு. என்னாச்சுன்னு கேட்டால் எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டார், கவலைப்படாத, செக் பண்ணி பாரு, இப்போ வயிற்று வலி இருக்கா, செக் பண்ணிட்டு. இல்லை பிரதர். வந்தாங்க, மறுநாள் ஜபத்தில் கலந்துக்கிட்டாங்க. அங்கே பவர்ஃபுல்லாக நான் அனாயிண்டி சும்மா ஜபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பிரசிடென்ட் வர்ஷிப் பண்ணும்போது அபிஷேகம் நிறைஞ்சது. அடுத்து 10ஆம் தேதி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு 11ஆம் தேதி 12ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு உபவாசத்துக்கு வர்றாங்க. 11ஆம் தேதி வந்தோடனே கேட்டேன், என்னாச்சு, முகம் மலர்ந்து இருக்குது, என்னாச்சு? இப்போதான் நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போனேன், டாக்டர் ஸ்கேன் எடுத்தார், எங்கே போயிட்டு வந்தோம்மா, நல்லா இருக்க, கட்டியே காணும், ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்னா. இப்படி திடீர்னு ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தில் இதை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? இது நான் இப்போ சொல்கிறது நீங்கள் விசுவாசம் செய்யுங்க. நம்ம இந்தியாவில் உள்ள ஜனங்க தோமையார் சண்டை கண்டால் தான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அதுக்காக நான் போன மாதம் ஸ்பிரிச்சுவல் கார்டனுக்கு வர சொல்லியிருந்தேன். அந்த அம்மா ஃபஸ்ட் டைம் இருக்குது. உங்களுடைய ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் ஸ்கேனிங் ரிப்போர்ட், இப்போ எடுத்த ரிப்போர்ட் 2 எடுத்துகிட்டு ஒரு சாட்சி சொல்லணும், தூக்கிட்டு பைக் அதையும் போட்டிருக்கேன் வீடியோவில். அப்படியே ஒரு குரூப்பு சாட்சியில் ஸ்பிரிச்சுவல் கார்டனில் நீங்கள் தேடி பாருங்கள். ஒரு அருமையான சாட்சி இல்லையா? இப்படிலாம் செய்கிறவர் ஏன் தடைகள்? நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், நிறைய பேர் நினைக்கிறதா தான், வெளியில் நிறைய பேர் அந்த அவஸ்தைப்பட்டு இருக்கிறது. நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், அவருடைய கட்டளைகளை எல்லாம் சரியாக கடைப்பிடிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், குடும்ப ஜெபம் இருக்குது, ஆண்டவருக்கு கொடுக்குறேன், நேரத்தை கொடுக்குறேன், காணிக்கையை கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன், ஏன் எனக்கு இந்த தடைன்னு எத்தனை பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அதுக்கு தான் இந்த செய்தி. இது உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் போய் சேர்கிறதுக்கு கூட ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. பிரைஸ் தி லார்ட்.